அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு லக்கணத்துக்கும் இந்த 10வது இடம் தான் மிக முக்கியம். அதுதான் நம்ம தொழில் ஸ்தானமாக அமையிறது. 10வது இடத்தை பற்றி அனைத்தையும் சொல்லலாம். அந்த 10வது அதிபதி இப்போ லக்கணத்திலிருந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்னு நான் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. 10வது அதிபதி இப்போ லக்கணத்தில் நின்றால் ஜாதகருக்கு இளமையில் நோய் தொல்லை இருந்தாலும் பின்னால் தன் பெற்ற சிறந்த அறிவால் புகழ் கௌரவமும் ஏற்படும். கவிதைகள் ஏற்றும் ஆற்றல் உடையவர். உயர்ந்த பதவியும் அதனால் செல்வமும் அதிகமாக கிடைக்கும். லக்கணத்தில் 10வது அதிபதி இருந்தால். அதே போல் 10ஆம் அதிபதி 2இல் நின்றால் ஜாதகர் அழகும் திறமையான பேச்சும் வன்மையும் உடையவர், நேர்மையானவர், செல்வந்தர், அரசால் மதிக்கப்படுவார், நம்பிக்கை பாத்திரமாகவும் தந்தை மற்றும் பிறரால் மகிழ்ச்சியை அனுபவிப்பார், தனது வாக்கு திறமையால் ஜீவனம் செய்வார். 10ஆம் அதிபதி 3இல் நின்றால் ஜாதகர் நேர்மையும் வீரமும் உண்மையும் உடையவர், உடன்பிறப்பு மற்றும் பணியாட்களால் சந்தோஷம் அடைந்தாலும் சகோதர தோஷம் உண்டு. சுய தொழில் செய்து இவருடைய வாழ்க்கை ஓடும். 10ஆம் அதிபதி 4இல் நின்றால் ஜாதகருக்கு தாயின் ஆதரவு உண்டு. சுய தொழில் புரிந்து செல்வம் சேர்ப்பார், நேர்மையானவர், தொழில் நிமித்தமான ஓரிடத்தில் அமர்ந்து தொழில் செய்ய முடியாமல் அலைய வேண்டியது வரும். ஜாதகர் தன் உழைப்பு முயற்சியால் அழகிய வீட்டை உண்டாக்குவார். இஸ்தானங்களில் பலவற்றை உண்டாகும் யோகம் உண்டு. அதிகமான மகிழ்ச்சியுடன் வாழ்வார். 10ஆம் அதிபதி 5இல் நின்றால் ஜாதகர் தனது குல தொழில் செய்வார், தான் கற்ற கல்வியால் சமுதாயத்தில் கௌரிக்கப்படுவார், பெரிய மனிதராக மதிக்கப்படுவார், சாஸ்திர அறிவு உண்டு, சுய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். 10ஆம் அதிபதி 6இல் நின்றால் ஜாதகருக்கு தந்த வழியில் தொல்லை இருக்கும், துன்பம் கொடுக்கும் எதிரிகள் இருப்பார்கள், செல்வ வசதி அவ்வளவா இருக்காது, தரித்திர புத்திரர்கள் பிறப்பார்கள், திடமான தேகம் உடையவர், அடிமை தொழில் செய்து பிழைப்பார். 10ஆம் அதிபதி 7இல் நின்றால் ஜாதகருக்கு மனைவி மூலமாக பொருள் சேரும், இருந்தாலும் கலந்தர தோஷமுடையவர், சிறந்த அறிவாளி, நேர்மையானவர், சமய பற்று கொண்டவர், தொழிலில் மனைவியின் பங்களிப்பு இவருக்கு அதிகமாக இருக்கும். 10ஆம் அதிபதி 8இல் நின்றால் ஜாதகர் அடிமை தொழில் செய்வராக இருப்பார், பிறரை குற்றம் கூறும் குணமுடையவர், மனைவி மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி இவருக்கு குறைவாக கிடைக்கும், ஆனால் நீண்ட ஆயுள் உண்டு. 10ஆம் அதிபதி 9இல் நின்றால் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் போல் செல்வாக்குடையவராக வாழ்வார், அதிக குழந்தைகளை உடையவர், பூர்வீக சொத்துக்கள் இவருக்கு விரயமாகும், தொழிலில் அபிவிருத்தி உண்டு, பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இவருக்கு அமையும். 10ஆம் அதிபதி 10இல் நின்றால் ஜாதகர் பலவிதமான தொழில்கள் செய்வார், அனைத்து தொழில்களும் வல்லவராகவும் உண்மையாகவும் வீரம் போற்றும் சிறந்த குணங்கள் உடையவராகவும் அதிக வருமானம் பெற்று இந்த நாடே போற்றும் அளவுக்கு தனவனாக வாழ்வார். 10ஆம் அதிபதி 11இல் நின்றால் ஜாதகர் பெரும் செல்வம் உடையவராக இருப்பார், வாழ்வில் மகிழ்ச்சி, ஆண் வாரிசு இவர் கண்டிப்பாக உண்டு, நேர்மை உண்மை போன்ற நல்ல குணங்கள் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும், தெய்வீக பொலிவுடன் இவர் காணப்படுவார், செய்யும் தொழிலில் பெருத்த லாபம் கிடைக்கும், ஆனால் மூத்த சகோதரர்களுக்கு இவரால் சிரமம் ஏற்படும். 10ஆம் அதிபதி 12இல் நின்றால் ஜாதகர் அரசு வழியில் செலவுகள் மற்றும் பகைவர்கள் வழியில் அச்சமுடையவராக இருப்பார், தொழிலில் இவருக்கு நஷ்டமே ஏற்படும், பொருளாதார நஷ்டம், அதனால் மனக்கவலை, ஆனால் நல்ல போஜன சுகம், சயன சுகம் உண்டாகும், குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி மிகவும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள் என்று
முன்னோர்கள் குறிப்பேது வச்சுருக்காங்க. இதை கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.